ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக்டெயில் தமிழ் சேனல். நான் தான் உங்கள் மோகன். நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் வடிவத்தில் உருவம் இருக்கும், அதை கிளிக் செய்து நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஆப்ஸை இல்லை கேம்ஸை நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கப்படும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒன்று காட்டும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலியமாக போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு காட் இட் கொடுத்துருங்க. நீங்கள் காட் இட் கிளிக் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப் பேக்கப் பண்ணணும்னு கேட்கும். நான் ஆப் பேக்கப் அந்த ஆப்பை கிளிக் பண்ணி கீழே பேக்கப்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஆப் பேக்கப்பில் அந்த ஆப் பேக்கப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மோபி யூசேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆப்பில் பேக்கப் பண்ணியிருக்கீங்க அந்த ஆப்லாம் உங்களுக்கு காட்டுக்கப்புறம் இப்போ நான் அந்த ஆப் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் காட்டுது. இது ஏபிகே இந்த ஃபார்மில் இருக்குது, ஏபிகே ஃபார்மில் இருக்குது. இப்போ இந்த ஆப் எப்படி நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும், அதுவும் வாட்ஸ்அப் மூலயமா, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா .apk அப்படின்னு இருக்கும், அந்த ஏபிகே அடிச்சுட்டு TXT அப்படின்னு போடுங்க. TXT போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபார்மில் உங்களுக்கு இதுவாகிடும், அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மில் இதுவாகிடும், சேவ் ஆகிடும். அப்புறம் இப்போ நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் கூட நீங்கள் டேரக்ட் அப்படியே அனுப்பிச்சிடலாம். இல்லை நீங்கள் அந்த ஆப்பை கூட லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த TXT ஃபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு அனுப்பணுமோ அதை அவங்களுக்கு அனுப்பிச்சிக்கோங்க. இப்போ அனுப்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு TXT ஃபைல் மாதிரி போயிடும். இப்போ அந்த ஆப் அவங்க எப்படி இது டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதை அவங்க அந்த ஆப் அந்த TXT ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு
அவங்களோட இஎஸ் நோட் இல்லைனா அவங்கள ஏதாவது எடிட்டரை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது டெக்ஸ்ட் எடிட்டர் ஏதாவது இது ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். இல்லை அவங்க ஃபைல் மேனேஜர் கூட ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். அவங்க ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் வந்துடும். இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து ஆப் பேக்கப் இருக்கனால நான் வந்து அந்த ஃபோல்டருக்கு போனேன். அவங்கள வந்து அந்த இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம் கிளிக் கொடுத்து சொல்லிட்டு லாஸ்ட்டில் டிஎக்ஸ்டி அப்படின்னு இருக்கும். அதை வந்து அந்த டிஎக்ஸ்டி அழிச்சிட்டு ஏபிகே அப்படின்னு டைப் பண்ண சொல்லுங்கள். டைப் பண்ண ஓகே கிளிக் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அது ஆப்பாக மாறிடும். நீங்கள் செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு இமேஜை ஒருத்தவங்க அனுப்பும் போது அது வந்து அந்த அவங்க இமேஜ் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இமேஜ் ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை அந்த ஆப்போட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலிமா கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்புறம் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டினதுக்கப்புறம் கீழே ரைட் சைடில் உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண மேலே டாப்பில் பிடிஎஃப் சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து என்டையர் பிடிஎஃப் ஃபைல் நேம் அப்படின்னு இருக்கும். நான் இங்கே வந்து இப்போ நான் வந்து பப்ஜி #1 அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதாவது அந்த ஃபைலோட நேமு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிடிஎஃப் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். நான் வந்து இப்போ வந்து டிடிடி அப்படின்னு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க வேணுன்னா. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இந்த இமேஜ் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். பிடிஎஃப் ஃபைலில் கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுமா எதில் வேணால் சென்ட் பண்ணிக்கோ. நான் வந்து வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது வந்து பிடிஎஃபாக போகுது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் என்னால் அது என்ன அதில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ நான் வந்து டிடின்னு போட்டிருந்தேன். அந்த பாஸ்வேர்ட் நான் இப்போ இங்கே போடுறேன். போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ தான் கைஸ் உங்களுக்கு ஏதாவது இமேஜ் இது பண்ணணும்னா செக்யூராக அனுப்புறதுன்னா அதான் இந்த மெத்தட் தான் அது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த 2 ட்ரிக்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கேள்வி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துலேயே பெல் வடிது ரூம் இருக்கும். அதை கிளிக் செய்து நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதோட உங்களிடம் விடைபெறுவது மோகன்.